தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். ஒரு சபாநாயகரின் பதவி விலகல் ஜனாதிபதியால் முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் அது அரசியலமைப்பு ரீதியாக செல்லுபடியாகிறது. இதனையடுத்து புதிய சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான களம் அங்கு உருவாக்கப்படுவதாக நாடாளுமன்ற தரப்புகள் தெரிவித்துள்ளன. நிலையமைப்பு கட்டளை 6(1)படி நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு பதவி விலகல் குறித்து அறிவிக்கப்பட்டவுடன் புதிய சபாநாயகர் நியமனம் நாடாளுமன்றத்தின் அடுத்த அமர்வில் நடைபெறும் என்று துணை பொதுச் செயலாளர் சமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார். சபாநாயகர் பதவியில் வெற்றிடம் ஏற்படும் போதெல்லாம் அடுத்து வரும் முதல் கட்டத்திலேயே நாடாளுமன்றம் புதிய சபாநாயகரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற நிலையியல் கட்டளைகள் கூறுகின்றன. இந்த நிலையில் சபாநாயகர் அசோக் ரன்வெல்ல பதவி விலகியதை அடுத்து 2024 டிசம்பர் 17 மற்றும் 18 ஆகிய திகதிகளில் நாடாளுமன்றம் கூட உள்ளது. அங்கு புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்படவுள்ளார். ஒருவரின் தகுதி தராதரம் எதுவாக இருந்தாலும் தவறு செய்யும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊடக பிரதானிகளுடன் நேற்று முற்பகல் இடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். 7 தசாப்தங்களுக்கு மேலாக இந்நாட்டு மக்கள் வெவ்வேறு அரசாங்கங்களை உருவாக்கியுள்ளனர். நாட்டில் மட்டுமல்ல, எமது அரசாங்கத்திலும் எவரேனும் எந்த மட்டத்திலும் தவறு செய்தால் அந்த தவறுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம். சரியான நேரத்தில் இது தொடர்பாக சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம். 7 தசாப்தங்களாக ஏமாற்றப்பட்ட மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தி இந்த நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு தமது அரசாங்கம் நிபந்தனையற்ற அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவுக்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி ஹர்ஷ அமரசேகர நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக டேமியன் அமல் ஹெப்ரால், மொஹான் அபேவர்த்தன, சஞ்சிய குலத்துங்க மற்றும் கலாநிதி ஹர்ஷ சுபசிங்க ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கடவுச்சீட்டை விரைவாக வழங்குவதற்காக 6000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் தபால் பிரிவினர் எழுத்தாளர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்தார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய அதிகாரிகள் சந்தேக நபர் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையாததால் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன்படி குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள தேசிய பாடசாலைகளில் 46இல் அதிபர் வெற்றிடம் நிலவுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான நடவடிக்கையை கல்வி அமைச்சு ஆரம்பித்துள்ளது. இதன்படி 46 தேசிய பாடசாலைகளில் வெற்றிடமாக உள்ள அதிபர் பதவிகளை நிரப்புவதற்கான விண்ணப்பங்களை கல்வி அமைச்சு கோரியுள்ளது. 2025 மார்ச் 31 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் முதல் தர அதிகாரிகள் மாத்திரமே இதற்கு விண்ணப்பிக்க முடியும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. விண்ணப்பங்களை பெறுவதற்கான இறுதி திகதி இவ்வருட டிசம்பர் 31 எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ASP நெவில் சில்வாவை மீள விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அவர் நேற்று ரத்தினபுரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்படி அவரை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை மீள விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடத்தல் மற்றும் சட்டவிரோத தடுத்து வைப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர் கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். கொழும்பு கங்காராம விகாரைக்கு அருகில் பெரவகர மாவட்டத்தில் இயங்கி வந்த உணவகம் ஒன்றில் திடீரென தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உணவகத்தில் உள்ள எரிவாயு சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்றும் தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர்.
கந்தானை வீதி மாவத்தை பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் வீடொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டுள்ளதாக கந்தானை போலீசார் தெரிவித்தனர். போதைப்பொருள் கடத்தல்காரரான கந்தானை கொண்டாரஞ்சி என அழைக்கப்படும் திசாநாயக்க முதியன் சேலகே ரஞ்சித் குமார் என்பவரின் வீட்டின் மீதே இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹெரோயின், போதைப்பொருள் கடத்தல், துப்பாக்கியை வைத்திருத்தல் மற்றும் மாடுகளை திருடுதல் உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் சுமார் 2 வருடங்களுக்கு முன்னர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளும் துபாய் நாட்டுக்கு சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கையின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி பதுளையில் உள்ள எல்ல பசறை, ஹாலியல மற்றும் ஹப்புத்தலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டியில் உள்ள மெதுதும்பர பிரதேச செயலக பிரிவுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. பஸ் சக்கரத்தில் சிக்குண்டு வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். பெடிகள போலீசார் இதனை தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று முன்னிரவு எல்பட்டிய பெடிகள வீதியில் தலகஸ்பேவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் கலகஸ்பேவ பிரதேசத்தைச் சேர்ந்த 64 வயதுடைய வயோதிப பெண் ஒருவர் ஆவார். எல்பிட்டியவிலிருந்து பிடிகள நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று பஸ் தரிப்பிடத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு வலது பக்கமாக திரும்ப முயன்ற போது வீதியில் பயணித்த பெண் பஸ்ஸின் பின்புறத்தில் உள்ள சக்கரம் ஒன்றில் சிக்கி காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மஸ்கெலியாவிலிருந்து காங்குராங்கெத்த பகுதியை நோக்கி சென்ற டிப்பர் ரக வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சாரதி மற்றும் உதவியாளர் ஆகியோர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த டிப்பர் ரக வாகனம் நார்டன் பிரிட்ஜ் கினிகத்தேன பிரதான வீதியின் டப்ளோ ஹிலாங் வளைவு பகுதியில் சுமார் 150 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சாரதியும் உதவியாளரும் படுகாயமடைந்த நிலையில் நாவலப்பட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நார்டன் பிரிட்ஜ் காவல்துறையினர் தெரிவித்தனர். சாரதியின் கவனயின்மை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் குறித்த டிப்பர் ரக வாகனம் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். டிப்பர் ரக வாகனம் விபத்துக்குள்ளான அதே இடத்தில் கடந்த வருடம் சிவனொலி பாதமலைக்கு யாத்திரை சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் பயணித்த 3 யாத்ரிகர்கள் உயிரிழந்ததாக நார்டன் பிரிட்ஜ் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மரமொன்று முறிந்து விழுந்ததன் காரணமாக எல்ல வெள்ளவாய வீதி தடைபட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. எல்ல வெள்ளவாய வீதியில் 10ஆம் கந்தலுக்கு அருகில் பாரிய மரமொன்று விழுந்துள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் கரந்து கொள்ளை வீதியில் உள்ள எல்ல வெள்ளவாய வீதியில் மின்விளக்கு கம்பம் ஒன்று சரிந்து விழுந்தமையினால் ஒரு பாதை தடைபட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கூறியுள்ளது. இந்த வருடத்தில் சிறப்பு வாய்ந்த விண்கல் மலைகளில் ஒன்றாக கருதப்படும் எமினிட் விண்கல் பொழிவை இலங்கையர்கள் பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இந்த எமினிட் விண்கல் பொழிவை இன்று இரவு நேரத்தில் காண முடியும் என ஆர்தர் சி கிளார்க் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இதன் முழுமையான அனுபவத்தை இன்று இரவு வடகிழக்கு வானில் பொதுமக்கள் காண முடியும். ஆங்கிலத்தில் ஜெமினிட்ஸ் என சொல்லப்படும் இந்த எரிகல் மலை உச்சத்தை அடையும் சமயத்தில் 1 மணி நேரத்தில் 100கணக்கான எரிகற்களை நாம் காண முடியும். விண்கற்கள் பூமியின் வளிமண்டலத்துக்குள் நுழைந்தவுடன் எரிந்து சாம்பலாவதால் ஏற்படும் நெருப்பு சிதறல் நட்சத்திரம் புஸ்வானம் போல சீறி பாய்வதாக காட்சியளிக்கும். மேகமூட்டம் இல்லாமல் வானம் தெளிவாக இருக்கும் இடங்களில் தொலைநோக்கிகள் இல்லாமல் வெறும் கண்ணுக்கே இந்த எரிகல் மலை தென்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் குடும்ப தகராற்றில் சகோதரியின் கணவரை கோடாரி மற்றும் கூறிய ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்ய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் மட்டக்களப்பு எல்லை கிராமமான வடமுனை ஊத்துச்சேனையில் இடம்பெற்றுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் வடமுனை ஊத்துச்சேனையைச் சேர்ந்த 48 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான வேலு சிவசுப்பிரமணியம் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார்.
சம்பவ தினமான நேற்று இரவு 11 மணியளவில் உயிரிழந்தவர் தனது மனைவியின் சகோதரருடன் மது அருந்திவிட்டு வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் அது தகராறாக மாறி இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கனடாவில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பார்சலில் போதைப்பொருள் இருந்துள்ளமை அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 4ஆம் தேதி கனடாவிலிருந்து கப்பலில் வந்த கொள்கலன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சுங்க அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சீவலி அருக்கொட தெரிவித்தார். நாட்டுக்கு அனுப்பப்பட்ட கஞ்சா வவுனியா மற்றும் களுத்துறை முகவரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. களுத்துறை தெற்கு பகுதியில் உள்ள ஒருவருக்கு வந்த பார்சல் ஒன்றில் 8 டின் கஞ்சா இருந்ததாகவும் பொதியின் எடை 5324 கிராம் எனவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மீட்கப்பட்ட போதைப்பொருள் கையிருப்பு மேலதிக விசாரணை மற்றும் தேவையான